என்னுடைய அனுமதியின்றி இதை போட்டதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையோடு யூடியூப்ல நான் போடுவேன், ஸ்பாட்டிஃபைல நான் போடுவேன், தேர்ட் பார்ட்டிக்கு லைசன்சிங் கொடுப்பேன். இந்த குட் பேட் அக்லில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கிறது, இசைஞானி அவர்கள் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா, ப்ரொடியூசர் கிட்ட பணம் வாங்கிட்டு அந்த பாடல்கள் வந்து எழுதி கொடுக்கிறாரு, ஸோ அந்த உரிமைகள் எல்லாமே ப்ரொடியூசருக்கு தானே போகும் அப்படின்ற அந்த ஒரு இந்த நோட்டீஸ் வந்து தல அஜித்துக்கு எதிராக அப்படின்றாங்க. இது ஏன் வந்து இசைஞானிக்கு மட்டும் வருது? அனைவருக்கும் வணக்கம். இசைஞானி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நோட்டீஸ் குட் பேட் அக்லி என்ற படத்தில் வரக்கூடிய அந்த பாடல்கள் அவரிடம் எந்த உரிமமும் பெறாமல், அவரிடம் எந்த அனுமதியும் பெறாமல், எந்த வகையான ராயல்ட்டியும் கொடுக்காம அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று வழக்கறிஞர் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார். எதனால் இது, எந்த அடிப்படையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்த்தோன்னா, இந்தியன் காப்பிரைட் ஆக்ட், இந்திய காப்புரிமை சட்டம். இந்த காப்பிரைட் ஆக்ட் என்பது நம்முடைய அறிவுசார் சொத்துக்கள், அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஒரு கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், கவிஞர்கள், ஸ்கிட் பண்ணுறவங்க, இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறவங்க, அவங்க ஐடியாஸு, கதை எழுதுபவர்கள், இவங்க எல்லாருடைய அந்த படைப்புகளை வேற யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது, மூன்றாம் நபர்கள் வந்து அவங்களுடைய ஆத்தரைசேஷன் இல்லாமல் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். சமீப நாட்களாக இப்போ இந்த இன்டர்நெட், சோஷியல் மீடியா ஜாஸ்தியான பிறகு ரொம்ப இந்த காப்புரிமை பற்ற குறித்த விழிப்புணர்வு வந்து எல்லோருக்குமே வந்து நிறைய வந்துடுச்சு. மேலை நாடுகளில் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. யூடியூப்பில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காப்புரிமை இருக்கக்கூடிய பாடல் எடுத்து, மைக்கேல் ஜாக்சன் பாடல் எடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்களேன், இமீடியட்டாக ஸ்ட்ரைக். அதை வந்து நீங்கள் போடவே முடியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இந்தியாவில் அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு அந்த காப்புரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை என்ற அந்த சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறது. ஸோ இசைஞானி அவர்கள் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா, இந்த பாடலுக்கு நான் தான் உரிமையாளர், இந்த பாடலுடைய படைப்பாளி நான், ஸோ என்கிட்ட அனுமதி வாங்கியிருக்க வேண்டும், என்கிட்ட அனுமதி இல்லாமல் இதை செய்தது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கான இழப்பீட்டை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், இசைஞானி அவர்கள் வந்து ப்ரொடியூசர் கிட்ட பணம் வாங்கிட்டு அந்த பாடல்கள் வந்து எழுதி கொடுக்குறாரு, ஸோ அந்த உரிமைகள் எல்லாமே ப்ரொடியூசருக்கு தானே போகும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழலாம். இதற்கு இசைஞானி அவர்களே வந்து பதில் சொல்லியிருக்கார். இசைஞானி அவர்கள் வந்து ப்ரொடியூசர் கிட்ட பணம் வாங்குறாரு அப்படின்னா எதற்காகனா, அந்த பாடலுக்காக வேலை செய்யக்கூடிய கலைஞர்கள், அந்த ஸ்டுடியோவுடைய வாடகை போன்ற விஷயங்களை கவர் பண்ணுறதுக்காக அந்த பணத்தை வாங்கியிருக்கார். அவருடைய பாடல்களை கொடுப்பதற்காக, அந்த பாடல்களுடைய காப்பிரைட்டை கொடுக்கறதுக்காக பணம் வாங்கவில்லை அப்படின்றத அவர் தெளிவாக பலமுறை விளக்கியிருக்கிறார். சமீபத்தில் நீதிமன்றத்திலையும் இதை விளக்கி சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த பாடல்களுடைய உரிமை இசைஞானி அவர்களிடையே இருந்து விடுகிறது, வேற யாருக்கும் அந்த காப்பிரைட் கொடுக்கப்படவில்லை. ஸோ ப்ரொடியூசருக்கு என்ன உரிமையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ படத்தில் பாடல்கள் போட்டால் என்ன அப்படின்ற கேள்வியை கேட்கலாம். நியாயமான கேள்வி. ப்ரொடியூசருக்கு என்ன வகையான ரைட்? அந்த படத்தை அவர் தான் தயாரிக்கிறார், அவர் தான் விற்க போகிறாரு, அவர் தான் அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தையோ நஷ்டத்தையோ பார்க்க போகிறார் என்னும் பொழுது ப்ரொடியூசருக்கு என்ன ரைட்னா, அந்த ஒட்டுமொத்த படத்தை அப்படியே யாருக்கு வேணால் கொடுக்கலாம், எங்கே வேணால் போடலாம். அந்த படத்தில் பாடல்களோடு சேர்த்து வரலாம், தப்பு இல்லை, யார் வேணால் அதை போடலாம், படத்தோட பாடல்களை போடணும். ஆனால் அந்த பாடல்களை மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்திய காப்புரிமை சட்டம், இந்தியன் காப்பிரைட்ஸ் ஆக்ட் இஸ் ப்ரொடெக்டிங் தேம். என்ன காரணம்? மியூசிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறாங்க. மியூசிக்கல் ஒர்க்ஸோடைய ஆத்தர் யாரோ, ஹீ இஸ் தி ஓனர் ஆஃப் த காப்பிரைட் என்று தெளிவாக அந்த சட்டம் சொல்கிறது. ஸோ பாடல்கள் வந்து கன்சிடர்ட் அஸ் அ மியூசிக்கல் ஒர்க். அதனால் அந்த உரிமை வேறு யாருக்கும் போகாது, அது அந்த பாடலை கம்போஸ் செய்தவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது ஒரு தெளிவான கருத்து. இது வந்து இப்போது பிரபலமடைந்து கொண்டு வருகிறது. இந்த அடிப்படையில் தான் இசைஞானி அவர்கள் என்னுடைய பாடல்களை வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாரையும் யூஸ் பண்ணாதீங்க, கமர்ஷியலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்கன்றார். யூஸ் பண்ணாதீங்கன்னா பாடு கேளுங்க, ஒரு இதில் போடுங்க, அதெல்லாம் தவறில்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிஸ் கமர்ஷியலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்பொழுது எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்ற அந்த கேள்வி வருகிறது. அந்த அடிப்படையில் தான் வழக்குகளும் இந்த நோட்டீஸ்களும் தொடர்ந்து அனுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. இன்னொரு கருத்து, இது ஏன் வந்து இசைஞானிக்கு மட்டும் வருது அப்படின்னா, இசைஞானி அவர்கள் வந்து ஒரு பெக்யூலியர் சுச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த சுச்சுவேஷனில் வேறு எந்த மியூசிக் டைரக்டர்ஸும் இல்லை.
இது என்னன்னா 1970கள் 80கள் 90கள் இந்த சமயங்களில் இசைஞானி அவர்களுடைய சூப்பர் ஹிட் பாடல்கள் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அந்த பாடல்கள் வந்து இந்த சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாமே வந்து இந்த 3 டிகேட்ஸில் வந்தது. 2000லையும் பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்துருக்காரு, இப்பவும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் காப்பிரைட் பிரச்சனையில் சிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கக்கூடிய பாடல்கள். என்ன பிரச்சனை? இதற்கான அடிப்படை பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா, காப்பிரைட்ஸை அவர்கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க, அந்த பாடலுக்கான காப்பிரைட்ஸையும் வாங்கியிருப்பாங்க. ஆனால் எந்த காப்பிரைட்டை வாங்கியிருப்பாங்க? நாங்கள் வந்து உங்கள் பாடலை கேசட்டில் வெளியிட்டுக் கொள்கிறோம், உங்கள் பாடலை சிடியில் வெளியிட்டுக் கொள்கிறோம் என்று காப்பிரைட்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ அவர்களுடைய காப்பிரைட்டு சிடி போடுறதுக்கும் டேப் ரெக்கார்டில் போடுறதுக்கும் கேசட்டில் போடுறதுக்கும் தான் பயன்படுத்த முடியும். என்ன பண்ணுறாங்க? அந்த உரிமையை வைத்துக்கொண்டு யூடியூப்பில் நான் போடுவேன், ஸ்பாட்டிஃபைல நான் போடுவேன், தேர்ட் பார்ட்டிக்கு லைசன்சிங் கொடுப்பேன் அப்படின்னு இறங்கி கொண்டு இருக்கிறார்கள். இது சட்டத்திற்கு புறம்பானது. இப்போ 80களில் 90களில் யூடியூப் வரும்னு யாருக்கும் தெரியாது. யூடியூப் கிடையாது, ஸ்பாட்டிஃபை கிடையாது, இன்டர்நெட்டே கிடையாது, வெப்சைட்ஸ் கிடையாது. ஒரு இல்லாத ஒரு உரிமையை எப்படி 80களில் 90களில் இசைஞானி அவர்களை வந்து விட்டு கொடுத்துருக்க முடியும் அப்படின்றது தான் அந்த வழக்கு, இந்த நோட்டீஸ், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி. இந்த கேள்விக்கு யாருக்கும் பதில் இல்லை. இந்த அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இல்லாத ஒரு உரிமையை எப்படி கொடுக்க முடியும்? அதே போல எல்லாம் என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து அவர்கிட்ட வாங்கிட்டோங்க, யார்கிட்ட? ப்ரொடியூசர் கிட்ட வாங்கிட்டோங்க, எங்க அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னா டாக்குமெண்ட் இல்லை. இப்படித்தான் இந்த பிரச்சனைகள் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இசைஞானி அவர்கள் ஏன் இப்படி ஒரு சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்னா, முக்கியமான காரணம் இது எல்லோருக்குமே வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய இந்த சோசியல் மீடியா யுகத்தில் கலைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இளம் கலைஞர்கள், பின்புலம் இல்லாத கலைஞர்கள், முதலாக வந்து ஒரு 2 சூப்பர் ஹிட் கொடுக்கக்கூடிய அந்த கலைஞர்கள், அவங்களெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். அவங்க வந்து ஒரு லாயரை வச்சு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கும் இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும்னு சொல்லி அந்த சட்ட போராட்டத்தை நடத்துகிறார். இது அவருக்கான போராட்டம் மட்டுமல்ல, அவருக்கான நோட்டீஸ் மட்டுமல்ல, அவருக்கான வழக்கு மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த கலை குடும்பத்திற்கான வழக்கு. ஏன்னா அந்த அறிவுசார் சொத்து, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பற்றி நமக்கு இன்னும் போதுமான அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லை, போதுமான அளவுக்கு நாலேஜ் இல்லை. இதற்கு முன்னாடி ஒரு படம், ஒரு கதை இது கேள்விப்பட்டிருப்பீங்க, எந்திரன் படம். எந்திரன் படம் வந்து இன்னொரு கதையாசிரியர் வந்து நான் எழுதிய படம் இது, நான் எழுதிய கதை இது, இந்த கதையை தான் வந்து எந்திரன் படமாக எடுத்தாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்தது. ஏன்னா இப்போ அந்த அறிவுசார் சொத்துகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் வேற. நீதிமன்றம் வந்து எக்ஸாமின் பண்ணிச்சு. கரெக்ட், நீங்க மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது எந்திரன் படத்து கதையும் இதுவும் வந்து சரியாகத்தான் இருக்கிறது, ஒரு மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி தெரியுது, எக்ஸாமின் பண்ணுவோன்னு சொல்லி அந்த கதையையும் படத்தையும் கம்பேர் பண்ணி வழக்கு நடந்தது. வழக்கின் இறுதியில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. அஃப்கோர்ஸ் ரெண்டும் வேற வேற கதை, வேற இந்திரன் படத்தில் இருக்கக்கூடிய கதை வேற. ஸோ அதனால் அந்த கதை ஒரே கதை, இதிலிருந்து தழுவி எடுக்கப்பட்ட படம், அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கிட்டாங்க, அந்த படைப்பிலிருந்து திருடி விட்டார்கள் என்று சொல்ல முடியாது என்று நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. இங்கே அந்த கேள்வியே வராது, ஏன்னா அந்த பாடல் எடுத்து அப்படியே போடுறாங்க. ஸோ தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ஆம்பிகுட்டி. இந்த பாடல் தானா அது, இதை ஒத்து இருக்கிறதான்றதெல்லாம் கிடையாது. அந்த பாடலை தான் எடுத்து போட்டிருக்காங்க. அதோடைய உரிமையாளர் அவர் தான், காப்புரிமையுடைய உரிமையாளர். ஸோ அவர்கிட்ட பர்மிஷன் வாங்குங்க அப்படின்றாங்க. இந்த குட் பேட் அக்லியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கிறது? டிஸ்டார்ஷன். இந்த காப்புரிமை சட்டங்கள் இதை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. பிளாங்கெட் பேன் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா டிஸ்டார்ஷன். இப்போ உங்களுடைய படைப்பு இருக்குது, அந்த படைப்பை அப்படியே வந்து எடுத்துட்டு அதை வந்து உருமாற்றி ஒரு மருவி ஒரு பேரடி மாதிரி கேலி செய்வது போல போடக்கூடாது. அது படைப்பாளிகளுடைய மனதை புண்படுத்தும். இதை வந்து ஸ்டால் பண்ணணும், இதை விடக்கூடாது என்பது தெளிவாக இந்த காப்பிரைட்ஸ் ஆக்ட் வந்து தெளிவாக ஒரு இதை கொடுத்துருக்கு. ஸோ அந்த அடிப்படையிலையும் இந்த டிஸ்டார்ஷன் என்ற அடிப்படையிலையும் இந்த குட் பேட் அக்லிக்கு வந்து அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அஃப்கோர்ஸ் 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டிருக்காங்க. இந்த சீஸ் அண்ட் டெசிஸ்ட், இந்த பாடல்களை பயன்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். டிஸ்டார்ஷன், எந்த பாடல்களை வந்து டிஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கீங்களோ அதை இம்மீடியட்டாக ரிமூவ் பண்ணுங்கள் படத்திலிருந்து அப்படின்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதையும் தாண்டி மன்னிப்பு கேட்க வேண்டும், என்னுடைய அனுமதியின்றி இதை போட்டதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையோடு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது?
பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க என்ன டிஃபென்ஸ் கொடுக்குறாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஏதோ இந்த நோட்டீஸ் வந்து தலை அஜித்துக்கு எதிராக அப்படின்றாங்க. எல்லாருமே தலை அஜித் ஃபேன் தான். நானும் அந்த படத்தை பார்த்தேன். குட் பேட் அக்லி ஒரு சூப்பர் படம். என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தை பார்க்கும்போதே எனக்கு வந்து என்னோட மைண்டில் வந்து என்ன இருந்துச்சுன்னா, டிஸ்டார்ஷன் அப்படின்றது தான் மைண்டில் இருந்துச்சு. டிஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே, இது வந்து நம்முடைய காப்பிரைட் ஆக்டில் இல்லையே அப்படின்றது தான், அந்த கருத்தை தான் நானும் சொன்னேன். இந்த நோட்டீஸ் வந்து படத்தை தயாரித்த மைத்ரி புரொடக்ஷன் ஹவுஸ் என்ற அந்த நிறுவனத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தலை ஃபேன்ஸ் யாரும் இதை கண்டு கொதிப்படைய வேண்டாம். இதில் வந்து அவங்களுக்கு எதிராக மட்டும்தான் இந்த இது போடப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.